Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு DIY காஜல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரலாக நம்ம வீட்லேயே எப்படி வந்து நல்லா காஜல் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக வீட்லேயே ரெடி பண்ணனால உங்கள் கண்ணுக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் கண்மையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு காஜல் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த DIY பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது நல்ல ஒரு பியூரான 100% கேஸ்டர் ஆயில். நான் வந்துட்டு செக்லாட்டின எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 அகல் விளக்கு திரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாதாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அகல் விளக்கில் வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கேஸ்டர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே வந்துட்டு ஐப்ரோவில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐப்ரோவில் வந்து ஹேர் நல்லா வந்து வளரும். ஐ லேஷஸில் ப்ரோஸ்லலாம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து வளரும். ஸோ அதனால் நான் அதெல்லாத்தையும் வந்து கன்சர்வ் பண்ணிட்டு தான் நான் வந்து கேஸ்டர் ஆயிலில் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் நல்லா வந்து 2 திரி எடுத்துகிட்டு 2 இடத்துலையுமே 2 விளக்குலையும் வந்து போட போகிறேன். நான் கொஞ்சம் இன்னும் நிறைய கிடைக்கணும், லாங் லாஸ்டிங்காக எரியணுன்றதுக்காக நான் வந்துட்டு நார்மல் காட்டன் திரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் அந்த திரி வரும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பஞ்சு திரியில் கூட பண்ணலாம், பட் அது சீக்கிரமாக வந்துட்டு கரைஞ்சிரும். அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி காட்டனில் டபுள் லேயராக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா பற்ற வச்சாச்சு. 2 சைக்கிள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சில்வர் தட்டு இல்லாட்டி காப்பர் தட்டு எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை வந்து மேலே அப்படி மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவரில் 1 hour அதே மாதிரி விட்டுருங்க. அது நல்லா நமக்கு ஸ்மோக் ரெடி ஆகும். அந்த மீன் வயலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரே ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. நம்ம கண்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரும் நல்ல ஒரு இதுவும் குளிர்ச்சியும் கொடுக்கும் பாதாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும். நீங்கள் நல்லா வந்து நல்ல 4 பக்கமும் நல்லா கறியை வச்சு இந்த மாதிரி பொடிச்சு ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. மெயினானது, ஏன்னா நீங்கள் ஜல்லிக்காமல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அந்த திட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்ணில் வைக்கும் போது ரொம்ப குத்தம், இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் லைட்டாக பவுட்ரு மாதிரி இடிச்சிட்டு ஜல்லிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே விளக்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து சுரண்டி அந்த சார்கோலை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பாதாம் பொறுத்த வரைக்கும் ஃபைன் பவுடராக இருக்காது. அதனால தான் நீங்கள் வந்து அதை லைட்டாக வந்து ஃபில்டர் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக தான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக தான். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டிலையும் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பாதாம் க்ரஷ் பண்ணி வச்சதோடு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போகிறது நெய். இதுலேயும் நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே நெய் யூஸ் பண்ணேன், ஏன்னா நெய் வந்து அதுவும் பசும் நெய். இது அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் கண்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யை வந்து நல்லா வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐலைனர் மாதிரி, ஐலைனரோட கொஞ்சம் கம்மியாக நம்ம கண்மை மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல்லேயே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து என்னோட குட்டி கண்டெய்னரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து பண்ணி காமிக்கலாம். ஸோ எஃபெக்டிவாக இருக்கிறனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஐலைனராக யூஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டார்க்னஸும் பார்க்குறதுக்கு வந்து ரியலாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்மட்ச் ஃப்ரீயாலாம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் DIYல நீங்கள் அந்த இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு ஒரு நேச்சுரலான திங்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு இந்த எஃபெக்டிவான ஒரு DIY வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.